நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த ஒரு 5 மாதத்தில் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், 2025 மார்ச் ஏப்ரல் மேன்னு தொடர்ச்சியாக முக்கியமான கிரகங்கள் மாறுது. அது உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணினா வின் பண்ண முடியும் இந்த 5 மாதத்தில் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு யாருக்கு முக்கியமோ இல்லையோ சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா சிம்மராசி அன்பர்களும் ஓப்பனாக சொல்லணும்னா பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஏண்டா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க சிம்மராசியை. ஆனால் நான் சொல்லுவேன், உங்களுக்கு வின்னிங் சீக்ரெட் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எப்படி அப்படின்னா, குரு பகவான் லாபஸ்தானத்தில், ஆமாம், சனி பகவான் மைனஸ், பெரிய மைனஸ், போதுண்டாப்பான் இருக்க போகிறாரு, நிறைய கற்றுக் கொடுக்க போகிறாரு, ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்துட்டாரு, இப்போவே முடியலை, இனி 8ஆம் வீட்டுக்கு வேற போகும்போது தொடர் பிரச்சனை, இப்போயே எக்கச்சக்கமான மெச்சூரிட்டி வந்துடுச்சு மேடம், இனியும் நாங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதோடு சேர்ந்து மட்டும் இல்லை, கேது உங்கள் மேலே தான், 7ல் ராகு தான். ஆமாம், ராகு கேதுவும் சரியில்லை தான், பட் ஸ்டில் குருன்றவர் உங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரே, அப்புறம் வேற என்ன பயப்படணும்? ஸோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன? குரு பகவான் தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய பொதுவாகவே சிம்மராசி எதில் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அப்படின்னா, பொறுமையே கிடையாது. எல்லாத்துக்கும் கோபன்றதை விட வேகம்ன்றதை விட வார்த்தை, இதெல்லாம் தான் கட்டுக்கோப்புக்கு கொண்டு வர போகிறார். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அச்சோ பெரியப்பா வராருப்பா, அந்த பெரியப்பா சிடுன்னு விழுவார், அதனால் சிவனேன்னு இருக்கணும் அப்படின்றது முன்னாடியே நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு என்ன வின்னிங் சீக்ரெட்டுன்றது நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பயம் வேண்டாம். பொதுவாக சிம்மராசி இரிட்டேட் ஆயிடுச்சுன்னா, சிம்மராசி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வளையத்தில் விழுந்துடுச்சுன்னா, டிப்ரெஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா, உங்களை சரி பண்ண யாராலையுமே முடியாது, எந்த ஒரு அன்புனாலையும் முடியாது. நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிட்டாதான். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட காலத்தில், சேலஞ்சான பீரியடில் எந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் இப்போ முடிவெடுக்கிறது நல்லதில்லை. அப்போ அப்படியே இருக்க முடியுமா? இன்னும் 2.5 வருஷ காலமாச்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எது எடுத்தாலுமே நீங்கள் என்னவா மாறணும்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, அப்படி இல்லைப்பா இன்னைக்கு எல்லாரும் கேட்குறது, யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி கேட்குறீங்க. ஆமாம், காலங்கள் மாறி போச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்க. 4 பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு கார் வாங்கணும், அந்த கார் வாங்கினா தான் உங்களால் முடியும். காருன்றது இல்லை, நீங்கள் ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு லாஜிஸ்டிக்ஸ், ஏதோ ஒரு வண்டி, இன்னைக்கு வண்டி இல்லாமல் யாருனாலையும் வாழ முடியாது. ஸோ அப்போ அந்த வண்டி வாங்கணும் அப்படின் போதே நீங்கள் அந்த வண்டி வாங்கினவங்க கிட்ட போய் பேசணும். வாங்கும்போது பொறுமையாக பேசணும். அப்போது அவங்க கிண்டலாம் இப்போ கண்டிப்பாக பேசுவாங்க, என்னது இந்த வண்டி வாங்குறதுக்கா நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் போய் கேட்குறவங்க 4 வண்டி வச்சுருப்பாங்க, வேறு வண்டி. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்த உங்களை டவுன் பண்ணி பேசுவாங்க. கோபம் வேண்டாமே, வேகம் வேண்டாமே, ஆத்திரம்ன்றது சுத்தமாகவே ஆகாது சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களே. ஸோ வின்னிங் சீக்ரெட் அப்படின்றது அழகான சிரிப்பு. எதையும் மனசுக்கு எடுத்துக்காதீங்க. டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்றது தான் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட். ஓகே பாலிசி அப்படின்றது தான் வின்னிங் சீக்ரெட். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவோட நீங்கள் ஷேர் பண்ணி, ஏன்னா இப்போ அந்த இடங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இப்படி மனசு வலிக்குது, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, எதெல்லாம் புலம்பணும், எதெல்லாம் கொட்டணுமோ நீங்கள் எந்த டூலை எடுக்கணும், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட நீங்கள் பேசி உங்கள் மனசை ஆறுதல் ஆக்கிக்கணும். அப்போ இந்த இடத்துல குருவாக தாய் தந்தையர் கிடைக்கும்போது கவலைப்பட வேண்டாமே. அண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க இல்லையா,
அதுதான் குரு. அண்ட் ரைட்டிங் ஹேபிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது பண்ணுறோம், இது இஎம்ஐ கட்டி தான் ஆகணும், இது தேவையும் படுது, ஆனால் இதனால பிரயோஜனப்படுமா படாதா அப்படின்றது எழுத்து ரூபமாக நீங்கள் எழுதும்போது, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதனால் படித்து திரும்பி திரும்பி படித்து வரலன்னா ஒரு தடவை எழுதிப்பாரு வந்துரும்னு. இது பெரிய சீக்ரெட். ஸோ இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட குரு, தட் இஸ் நீங்கள் எழுதி பார்க்குறது ஒரு குருனுடைய வடிவம், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எந்த ஒரு வூண்டிங்கும் நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஓகேங்களா? நிறைய மாற்றங்கள் இப்போ வரும். ஆனால் எந்த மாற்றத்துக்குள்ளே போனாலும், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மாற்றத்துக்கு போனாலும் அந்த மாற்றத்தில் பல பாடங்கள் கற்றுக் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த 2.5 வருஷம், இனி அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் உங்களை அப்படியே மெச்சோர்ட் பர்சனாக ஆக்கி அதுக்கப்புறம் அப்லிஃப்ட்மெண்ட் பொழிய போகிறார் அப்படின்றது தான் உண்மை உண்மை உண்மை. சும்மா ஆறுதலுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படலை. அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு 5 மாதத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 7ஆம் வீட்டில் சனி அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு இன்லா ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. அவங்கள குறை கூறுதல் கூடாது. ஸோ இப்போ தெரியுதுங்களா சிம்மராசிக்காரங்களுக்கு வின்னிங் சீக்ரெட் என்னன்னு? அப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யார்கிட்டையும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அவங்க மாறணும்னு. அண்ட் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. கண்களை பார்த்து பேசுங்க, சிரிச்சு பேசுங்க. அண்ட் எல்லா விஷயமுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு டிலேன்றதாகும். ஸோ இப்போ இருந்தே என்ன பண்ணணும்? பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. 10 மினிட்ஸ்க்கு பிஃபோரே நீங்கள் போயிடுங்க. எல்லா விஷயத்துக்கும் அலர்ட் அப்படின்றது வேணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்பவே பார்த்துக்கணும். ஜீரண மண்டல பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கணும். அப்போ உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை அழகாக டிசைன் பண்ணிக்கணும். அண்ட் எடுத்த உடனே காலையில் எழுந்த உச்ச உடனேயே நோ பெட் காஃபி பெட் டீ. உங்களை வயிறை சூட் பண்ணக்கூடிய பல ஃபுட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம், நீராகாரம் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், வெள்ளைப்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எதெல்லாம் உங்களை வயிறை சாந்தப்படுத்துமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்கலாம், அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் இப்போ தேவை. அந்த எதையும் தாங்கும் இதயம் கொடுக்கறது எந்த ஸ்ட்ரென்த்து? அயர்ன் ஸ்ட்ரென்த் இல்லையா? அப்போ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் இஸ் அயர்ன் ஸ்ட்ரென்த். அயர்ன் ஸ்ட்ரென்த்னா என்ன? அயர்ன் ஃபுட். ஸோ கடலை மிட்டாயில் எவ்வளவு அயர்ன் ஃபுட் தெரியுங்களா? கருப்பு எள்ளுருண்டை எவ்வளவு அயர்ன் ஃபுட் தெரியுமா? ஒரு பிடி கடலை, அதோட கொஞ்சம் வெல்லம், இதை விட வேறு என்ன இருக்குது? ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் ஆனால் அயர்ன் அப்படின்றத சாப்பிடும்போது மற்றவங்க எது பேசினாலும் மனசை தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மனசை மட்டும் விட்டுடக்கூடாது, இப்பையும் சரி வரக்கூடிய காலகட்டத்திலையும் சரி. ஸோ நீங்கள் மூவ் பண்ணுற பீரியட் எல்லாமே அலர்ட், இன்னும் ஓவர் அலர்ட் வரப்போகுது உங்களுக்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம். ஸோ இந்த காலகட்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருன்ற கிரகம் உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவாக இருக்குது. குரு என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், குரு தானாக வர மாட்டார், நீங்கள் தான் டீச்சர்கிட்ட போய் உங்களுடைய டவுட்ஸை கேட்கணும். கேட்கும்போது அந்த டீச்சர் கொஞ்சம் கடுமையாகவும் ஆகலாம். பட் ஸ்டில் உங்கள் நன்மைக்காகத்தானே ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் பிரமாதமாக சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா அந்த சப்ஜெக்டே வரல, ஆனால் இந்த மிஸ் வந்ததுனால தான் நான் அவ்வளோ டாப் மார்க் வாங்கினேன், அந்த மிஸ்ஸை மறக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி காலகட்டம் தான். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நடக்கிற திசா புத்தி என்னன்னு கண்டிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் பார்த்துக்கணும்.
பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலத்தை எப்படி நீங்கள் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும். எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. எல்லாமே விரோதி ஆயிடுவாங்க, எதிரிகள் நிறைய உருவாகுவாங்க. ஆனால் அதையும் சமாளித்து தான் வரப்போறீங்க. ஏன்னா அங்கே குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அந்த காலகட்டத்தில் வந்துருவார். ஆனால் நான் ஏன் கேட்கணும், எனக்கே எல்லாம் தெரியுமே அப்படின்ற குணம் உங்கள்தா இருந்தா அது கண்டிப்பாக மாற்றிக்க தான் வேணும். இல்லாட்டி பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே என்ன பண்ணணும், குருவோட லைக்கியமாகணும், மெடிடேட் பண்ணணும், மஞ்சப்பொடி அதிகமாக சாப்பிடணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஜெயிக்கலாம். கண்டிப்பாக சுயஜாதகத்தை உங்களுடைய குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டையோ எல்லா டவுட்ஸையும் கேளுங்க. அஸ்ட்ராலஜி அப்படின்றது மிகப்பெரிய ஃபோர்காஸ்ட்டுங்க, ஃபியூச்சர் டெல்லர். ஸோ இந்த இடத்துல குழி இருக்கு, தாண்டி போங்க, இல்லாட்டி டேக் டைவர்ஷன் அப்படின்றது நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் பதிவு. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நான் ரொம்ப மனசார உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.